அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அவன் புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் பயப்பட ஆரம்பிக்கிறான். தாவீதை பாருங்கள், தாவீது தன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறார். தாவீது தன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு 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 அவருடைய ஆலோசனையின்படியே அவர் செயல்படுகிறார். பத்சேபாள் காரியம் தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்கிறார். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் புத்திமானாய் மாறுகிறான். ஏனென்றால் நாளை நடப்பது நமக்கு தெரியாது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அந்த காரியத்துக்குள் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு தெரியாது. ஒருவேளை மூளை அறிவினாலோ அல்லது சில காரியங்களினாலோ அந்த காரியத்தை நாம் செய்து விடுவோம். பிற்பாடு அது பாதிப்பு வரும்போது நாம் ரொம்ப சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் தாவீதை பாருங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படியே நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தாவீதை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சவுல் பயப்பட ஆரம்பிக்கிறான். காரணம், தாவீது எல்லாவற்றிலும் சரியாய் செய்கிறான். அவனை குற்றம் பிடிக்கிறதற்கு முயற்சி செய்திருக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு செய்வான். அப்பொழுது அவன் மாட்டிக்கொண்டு அவனை சிறைச்சாலையிலோ மற்ற ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ அவனை அழைத்து விடலாம் என்று சொல்லி சவுல் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தாவீது அவனுடைய செய்கைகள் மிக சரியாயிருந்ததினாலே அவன் மேல் குற்றம் பிடிக்க முடியவில்லை. சவுலே தாவீதுக்கு பயப்பட ஆரம்பித்தான். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றிலுமாய், அல்லது நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்கலாம், உங்களுடைய செய்கைகள் தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனிடத்தில் கேட்டு கேட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் மிக சரியாய் நீங்கள் செய்ய முடியும். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்களை குறித்து உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் எப்பொழுதுமே வேத வசனத்தையும் ஜெபத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் இரு கண்களாகவே எப்பொழுதும் ஆண்டவர் கூடவே இருப்பார். அவருடைய அலுவலகத்திலே எல்லாவற்றிலும் உண்மையா இருப்பார். அவரிடத்தில் எந்த காரியத்தையும் கொண்டு வந்து நான் இவ்வளவு கொடுக்கிறேன், எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டார். ஆனால் அவர் குறித்து எல்லாரும் பயப்படுவார்கள். காரணம், அவர் ஒரு உண்மையுள்ள மனிதன். பாருங்கள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். எந்த விஷயத்திலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் கூடவே இருப்பார். எல்லாரும் அவர்களை கண்டு நம்மை கண்டு பயப்பட ஆரம்பிப்பார்கள். இந்த மனுஷனோடு, இந்த சகோதரியோடு ஆண்டவர் இருக்கிறார், ஆகையினால நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்படி நிறைய பேர் தன்னுடைய சாட்சிகளை என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். நான் உண்மையா இருந்தேன், எல்லாரும் என்னை கண்டு பயப்படுவார்கள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு எதையும் செய்வேன், ஆகினால என் மேல குற்றம் பிடிக்க நினைக்கிறவர்கள் கூட அதை குற்றம் பிடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் என்னை மறைத்து கொண்டார் என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். அருமையான சகோதரா சகோதரி, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த தாவீது தன்னுடைய செய்கைகளில் எல்லாவற்றையும் புத்திமானாய் நடக்கிறது போல நீங்களும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் இருக்கிற இடத்திலே சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் நம்முடைய சித்தத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நாம் கர்த்தரோடு இருப்போம். நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் உண்மையா இருப்போம். நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தாவீது தன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தது
ஆண்டவரே கண்டு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல நாங்களும் நடக்க உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றிலும் உடைய ஆலோசனையும் கேட்டு கேட்டு நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்து உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.